நம்முடைய கால்கள் எவ்வளவோ கிலோமீட்டர்கள், எவ்வளவோ தூரங்கள் நடந்திருக்கிறது. உலக வரலாற்றில் எந்த மனிதன் தவறிழைத்தானோ, எந்த உலக மனிதர்கள் பாவம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனார்களோ, அந்த மனிதர்களுடைய மீட்புக்காக அந்த மனித குலத்திலிருந்து ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது. ஆடு, மாடுகள், கோழி இவைகளினுடைய இரத்தம் அல்ல. மனிதனுக்காக ஆடு, மாடு, கோழிகளினுடைய இரத்தம் அல்ல. மனிதனுக்காக ஆடு, மாடு, கோழிகளினுடைய இரத்தம் அல்ல. மனிதனுக்காக ஒரு சக மனிதனினுடைய இரத்தம் சிந்தப்பட்டு, சக மனிதனுடைய இரத்தம் என்பதை விட பிதாவினால் திட்டம் ஏற்படுத்தப்பட்டு பிதாவினுடைய திருவுளத்தின்படி மனித குலத்தினுடைய பாவத்தை மீட்டெடுக்க ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தாகப்பட வேண்டும் என்ற நிலையில் தன்னுடைய ஒரே மகனை சாவுக்கு கையளித்து, அதுவும் கொடூர சிலுவை சாவுக்கு கையளித்து, அந்த சிலுவை சாவை நிறைவேற்றின அந்த நேரங்களிலே ஆண்டவர் இயேசு வழி நடந்த அந்த பாதை சிலுவை பாதை. நாம் கத்தோலிக்க திருச்சபையிலே 14 ஸ்தலங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் அதை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அந்த சிலுவை பாதை தியானிக்க போகிறோம் பயபக்தியோடு. இந்த நேரத்தில் முழு இதயத்தோடு நம்முடைய ஆன்மாவை சோதித்து பார்த்துக் கொள்வோம். நம்ம மேல இருக்கக்கூடிய மணிமுடியை நாம் அனுபவித்து மகிழ இந்த சிலுவை பாதையை நாம் பக்தியோடு கலந்து கொள்வோம். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரமணியரோ, அதே அதிசயபாரமான சுரேஷ் உலகத்தை ரசித்தேர். முதல் இறைமகன் இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். ஏசாயா புத்தகம் 53:5 இப்படியாக வாசிக்கிறார்: நம்முடைய பாவத்திற்கான தண்டனை அவர் மீது விழுந்தது. நான் என் தலையில முள்முடி, என் தலையில இருக்கக்கூடிய மணிமுடி ஒளி வீச வேண்டும் என்பதற்காக, என் தலையில இருக்கக்கூடிய மணிமுடி ஒளி வீச வேண்டும் என்பதற்காக இயேசுவினுடைய சிரசிலே முள்முடி சூட்டி இயேசுவை
சிலுவை சுமந்து சென்று இயேசுவை உடையை உரிந்து அவமானப்படுத்தி இயேசுவை சிலுவையிலே அறைந்து சிலுவை சாவுக்கு அவரை அர்ப்பணிக்க, அவரை ஒப்படைக்க தீர்மானித்து அவர் மீது தீர்ப்பிடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த தீர்ப்புக்கு பின்னால இருக்கிறது குற்றம் அல்ல. இந்த தீர்ப்புக்கு பின்னால இருக்கிறது தவறுகள் இல்லை. இந்த தீர்ப்புக்கு பின்னால அவருடைய குற்றம் அல்ல, அவருடைய பாவம் இல்லை, அவருடைய தவறுகள் இல்லை, நம் ஒவ்வொருவருடைய பாவங்கள், நம் ஒவ்வொருவருடைய மீறுதல்கள், நம் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்கள். என்னுடைய பாவத்தின் நிமித்தம், என்னுடைய மீறுதல்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு அவர் இந்த சிலுவை சாவு தீர்ப்பிடுதலுக்கு தன்னை முழுமையாக கையளித்தார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாய் கண்களை மூடி கைகளை கூப்பி, ஆண்டவரே, எனக்காக நீங்க சிலுவை சாவுக்கு உங்களை கையளித்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறார். சிலுவை வழியாய் நீர் எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், சாபங்கள், நோய்கள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் நீர் ஒருவராய் சுமந்து தீர்த்தீர். அதற்காக உமக்கு நன்றி. சிலுவை மூலமாய் நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை இயேசுவே உம்முடைய பெயரில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இலக்கத்தினால் நித்திய சமாதிலே பாரக்கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்துகிறார்கள். வேதத்தில் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். வெறும் சிலுவை இல்லை, வெறும் மரத்தாலான சிலுவை இல்லை, என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், இவற்றால் ஆன சிலுவை இந்த சிலுவை. அவர் தம் உடலில் நம் பாவங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம் உடலில் நம் பாவங்களை சுமந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை வெறும் மரச்சிலுவை இல்லை, என்னுடைய பாவம், என்னுடைய பாவம், உங்களுடைய பாவமும் தான். இன்னைக்கு எந்த மனிதனும், உலகத்துல எந்த மனிதர்களும் நமக்காக
நாம செய்த குற்றத்திற்கு ஏன் நம்முடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள் கூட நம்முடைய பழியை, நாம் செய்த பழியை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரும் இருக்கட்டும். ஆனா ஏன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரே சிலுவை மூலமாக. ஏன் பாவத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டாரே. நன்றி செலுத்துறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லப்பா. என் பாவங்கள் என் இயேசு சுமந்து கொண்டார், என் குற்றங்கள் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். பாட்டுல வரும், இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். ஓ ஆண்டவரே, பாவத்தை நீங்க சுமந்து கொண்டதுனால உமக்கு நன்றி. இந்த சிலுவையிலே நீர் என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த உலகத்துல என்னுடைய பாரத்தை, இந்த உலக மனிதர்கள், சக மனிதர்களால் என்னால் என்னுடைய பாரத்தை சுமக்க முடியாம இருக்கலாம். ஆனா என் பாவத்தின் நிமித்தமாய் என்னை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய எல்லா பாவ பாரத்தையும் உங்க கையில தந்துடுறேன்ப்பா. அவைகளை நீர் இந்த நாளிலும் மீண்டும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இப்படி செய்கிறதற்காக நன்றி, பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அரித்த விசுவாசக்குடியான் ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். இதே இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை நீர் ரட்சித்தீர். இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். எவ்வளவு பெரிய பாரம், எவ்வளவு பெரிய பாரம். என்னுடைய பாவத்தினால் உண்டான பாவம் அவரை அழுத்துகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 24:16 பார்க்கிறோம், நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார். நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார். உண்மைதான். இன்னைக்கு இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உண்மைதான். பாரத்தை தாங்காம எப்படிப்பட்ட மனநிலைமையிலெல்லாம் ஆண்டவர் தள்ளாடி இருப்பார். எப்படிப்பட்ட மனநிலைமையிலெல்லாம் ஆண்டவர் போராடி விழுந்திருப்பார். அவர் சந்தித்த இந்த பாரங்களுக்கான காரணம் ஒருவேளை நம்முடைய துரோகங்களா, நாம மனிதர்களுக்கு செய்த துரோகங்களா, நாம இறைவனுக்கு செய்த துரோகமா, மனிதர்களுடனான பகையா, இல்லை இறைவனுடனான பகையா? எது அவரை முதல்ல கீழே விழ தள்ளியது? துரோகம் மட்டும்தான். அவர் விழுவதற்கு காரணமே துரோகம் மட்டும்தான். நம்பிக்கையினால் அல்லவோ, நம்பிக்கை துரோகத்தினால் அல்லவோ யூதாசு காட்டி கொடுத்தார். இன்னைக்கு நாம சக மனிதர்களை எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணி இருக்கிறோம்.
இன்னைக்கு நம்முடைய துரோகத்தினால் மட்டும்தான் அவர் அந்த முதல் முறையா விழுந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில என் சக மனிதர்களுக்கு செய்த துரோகங்களுக்காய் மன்னிப்பு கேட்கிறேன். இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து சொல்லுவேன், ஆண்டவரே, என் சக மனிதர்களுக்கு சொன்ன துரோகத்தை எனக்கு மன்னிச்சிருங்கப்பா. என் மனைவிக்கு செய்த துரோகம், ஒருவேளை என்னுடைய கணவனுக்கு செய்த துரோகம், என் பிள்ளைகளுக்கு செய்த துரோகம், என் உடன் பணியாளர்களுக்கு நான் செய்த துரோகம், என் நிர்வாகத்துக்கு நான் செய்த துரோகம், என் மேலாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு நான் செய்த துரோகம், என்னை நம்பினவர்களுக்கு நான் செய்த துரோகம், எல்லா துரோகங்களையும் நீங்க இன்னைக்கு சுமந்து அந்த துரோகத்தினுடைய பாரம் தாங்காம அல்லவோ இந்த நாள்ல விழுந்திருக்கிறீங்க. அந்த முதல் முறையாய் பாரம் தாங்காமல் விழுந்ததை நினைத்து ஏன் துரோகத்திற்காக உம்மிடத்திலே மனமருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த தருணத்தை தந்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக என் பாரத்தை சுமந்து கொண்டு நீர் விழுந்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லவர் 7 முறை விழுந்தாலும் அவர் எழுவார்னு சொல்லி நீதிமொழியிலே நாங்க பார்க்கிறோம். ஐயா, நீர் எழுவீர். நீர் எழுவது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இனி எங்கள் மனதாலோ சிந்தனையினாலோ சொல்லினாலோ செயலினாலோ எந்த விதத்திலும் சக மனிதர்களுக்கோ திருச்சபைக்கோ தேசத்திற்கோ உறவுகளுக்கோ உமக்கோ துரோகம் செய்யாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சர்வீஸ் நெருக்கத்தினால் நித்திய சமாதலை பாரக்கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரமிடுகிறோம். அதே அதிர்ஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். உறவுகளின் சந்திப்பும் சங்கமங்களும் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியவை. உறவுகளின் சங்கமங்களும் சந்திப்புகளும் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியவைகள். ஒரு பெற்ற தாய் தன் குழந்தையை முதல்ல கையில ஏந்துகின்ற பொழுது அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம், தனக்கு ஒவ்வொரு நாளும் பாலூட்டி மகிழுகிற தாய் ஒரு நாள் 1 மணி நேரம் தன்னுடைய பிள்ளையை விட்டு பிரிச்சிட்டு திருப்பி வந்து தன்னுடைய பிள்ளையை தன் கைகளிலே அந்த தாய் அள்ளி கொள்ளுகின்ற பொழுது அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் இடையிலே முகத்திலே தோற்றுகிற அந்த சந்தோஷம். கணவன் வெளிநாட்டிலே வெளியூரிலே வேலை செய்கின்ற பொழுது கணவனும் மனைவியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்து கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகிற அந்த உற்சாகமான சந்தோஷம். நண்பர்கள் இருவர் காலம் கடந்து எத்தனையோ வருட இடைவெளிக்கு பின்பதாக சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகிற சந்தோஷம். எவ்வளவோ சந்தோஷ சந்திப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த சந்திப்பு எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்.
நல்லா தெரியும் அன்னை மரியாளுக்கு. இதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு நிலைமை வரும். முடியாத ஒன்ற ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி வழியில்லாம இரத்த கண்ணீர் வடித்து கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வேர்வைகள் சிந்தும்படியாக ஜெபித்து, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லி நொந்து கொண்ட மகன் மேலும் சிலுவை சுமந்து வருகிறதை எந்த தாய்தான் காண சகிப்பாள்? ஆனாலும் இந்த தாய் இந்த சந்திப்பிலே எவ்வளவு வியாகுலங்களை தன் இதயத்தில் தாங்கி நின்றிருப்பாள். எவ்வளவு வியாகுலங்களை, எவ்வளவு கேள்விகளை இந்த தாய் தன்னுடைய இருதயத்திலே தாங்கி நின்றிருப்பாள். இன்றைக்கு இயேசுவை சந்திக்கின்ற அந்த தாயினுடைய கேள்விகள் இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறது. என் மகன் உங்களுக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே, என் மகனுக்காக நீங்கள் எதை சகித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? உங்கள் வேதனைகளை எடுத்து போடுவதற்காக, வேதனைகளை சகித்துக் கொண்ட என் மகனுக்காக நீங்கள் எதை எடுத்து போட போகிறீர்கள்? உங்கள் தலையிலே மணிமுடியை சூட்டுவதற்காக என் மகன் தன் தலைமேல் முள்முடியை சூட்டிக்கொண்டு எருசலேம் வீதிகளிலே வேதனைகளின் மத்தியிலே நடந்து வருகிறதை காண்கின்ற என் மனநிலைமையை அறிந்து என் மகனுக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்று அந்த தாய் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை பார்த்து கேட்கிறார். இந்த ஆலயம் ஒரு தாய் மகிமைக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம். இன்னைக்கு அந்த ஆலயத்திலிருந்து அந்த தாய் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கேட்கிறாள், என் மகன் உங்களுக்காக செய்ததற்கு நீங்கள் என் மகனுக்கு செய்ய போகிற பரிகாரம், என் மகனுக்கு செய்ய போகிற பதில் என்ன? நாம் என்ன செய்ய போகிறோம்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சமாதத்திலே பார கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். வேதம் நீதிமொழிகள் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, எதிரி விழுகின்ற பொழுது மகிழாதே. எதிரி விழுகின்ற பொழுதே மகிழாதே என்று சொல்லி வேதம் சொல்லுமே என்று சொன்னான். நண்பன் விழுகின்ற பொழுது, உடனிருந்தவன் விழுகின்ற பொழுது, அதைத்தான் சீமோனும் செய்திருக்கக்கூடும். அதைத்தான் சீமோன் செய்திருக்கக்கூடும். தன் உடனிருந்த ஒரு மகா இறைவன், மகா எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லாவற்றிற்கும் மேலானவர், இந்த உலகத்தினுடைய மீட்பர் சிலுவையை சுமந்து கொண்டு போராடுகிறதை காண சகிக்காத ஒரு உடன் இருந்தவராய் சீமோன் அவருக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். இன்றைக்கு நாம இதன் மூலமாக
ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி உண்டு. நாம சக மனிதர்களுடைய பாரத்தை சுமப்பதற்கு எத்தனை பேர் உதவி இருக்கிறோம், எத்தனை பேர் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள், என் உறவு, என் குடும்பம், இந்த வாழ்க்கைய ஆண்டவர் உங்க மேல எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு மணிமுடி பவுலுக்குள்ள இருந்திருந்ததுன்னா பவுல் இன்றைக்கு திருச்சபையினுடைய மணிமுடியா மாறி இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சுயநல வாழ்க்கை அன்னை மரியாளிடத்திலே இருந்திருந்ததுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு மீட்பர் இந்த உலகம் பெற்றிருக்காது. பகிர்ந்து கொண்ட சுயநலமற்ற பிறருடைய வீழ்ச்சியிலே உதவக்கூடிய ஒரு இதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். உங்களிடமும் என்னிடமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஊருக்காக, திருச்சபைக்காக, தேசத்திற்காக, இந்த உலகத்திற்காக எத்தனையோ பல்வேறு தேவைகளோடு காத்திருக்கக்கூடிய மக்களுக்காக அவர்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆத்துமாக்களை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்நோக்குகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பாரமும் அதுதான். உலகத்திலே ஒரு ஆத்துமா கூட கெட்டு பாதாளத்திற்கு, நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்கின்ற ஆண்டவருடைய ஆத்தும பாரம் இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியது, நாம செய்ய வேண்டியது, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மணிமுடியை கண்டுகொண்டு அதை அனுபவிக்க நான் முனைகிற போது உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில், குறிப்பா என்னை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு கருவியாக நான் பயன்பட முடியும்னு நான் நம்புறேன். பிரியமானவர்களே, மற்றவங்களுக்கு செய்கிற உதவிங்கிறத விட இன்னைக்கு நம்மால விழுந்து கிடக்கிறவங்க, நம் மூலமா விழுந்து கிடக்கிறவங்க, நம் பக்கத்துல விழுந்து கிடக்கிறவங்க, இவங்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்வோம் முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சக மனிதர்களுடைய வீழ்ச்சியை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்காமல், அவர்களுடைய வீழ்ச்சியிலே உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நாங்கள் ஏதாவது செய்யும்படியான கிருபைகளை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி இருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் ரத்தம் வடிந்த திருமுகத்தை துடைக்கிறார். யோவான் செய்தியில ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண், அவளை பார்த்து எல்லாரும் மோசே சட்டப்படி அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது
ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவன் அவள் மீது கல்லெறியட்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வை எப்போதுமே ஏற்ற இரக்கமற்ற ஒரு பார்வையாகவே இருந்திருக்கிறது. இப்போதும் கூட நாம தான் நம்முடைய பார்வையில் தான் இன்றைக்கு மனிதர்களுடைய பார்வையில் ஏற்ற இரக்கங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக ஆணோ பெண்ணோ எந்த பாகுபாடும் இல்லை. வெரோனிக்காள் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் விபச்சாரம் பண்ணிட்டாங்கிறதுக்காக கல்லால எரிச்சு கொல்லணும்னு சொல்லி தீர்ப்பு எழுதப்பட்ட நாளில் வாழ்ந்த காலங்களில் ஒரு பெண் துணிகரமா போய் ஒரு ஆண்மகனுடைய முகத்தை துடைக்கிறாள். என்ன களங்கம் வந்தாலும், அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், அதனால் எப்படிப்பட்ட விளைவுகள் எதிர்விளைவுகள் வந்தாலும் எனக்கு அது பெருசு இல்ல, ஒரு நீதிமானுடைய முகத்தையாவது தொடைத்தோமே என்கின்ற மன நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காக வெரோனிக்காள் ஒருவேளை அவருடைய முகத்தை துடைத்திருக்கக்கூடும். ஏதாவது ஒண்ணு என் இயேசுவுக்காக செய்ய மாட்டேனா, இந்த மனநிலைமைதான் இந்த வெரோனிக்கா அம்மாவுக்கு இருந்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன். நான் நம்மளும் ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக செய்திட மாட்டோமா அப்படின்னு நினைச்சு சொன்னா, இது அவருடைய மணிமுடி நம் சிரசிலே ஒளி வீசுவதாக. இந்த வெரோனிக்கா அம்மாவை குறிச்சு பைபிள்ல அதிகமா சொல்லப்பட்டிருக்கா தெரியல. ஆனா ஒவ்வொரு சிலுவை பாதையிலும் நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு சிலுவை பாதையிலும் தியானிக்கிறோம். நினைவு கூறத்தக்க ஒரு பெண், உங்களையும் என்னையும் நினைவு கூறத்தக்க ஒரு ஆத்துமாவாக ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ஏதோ ஒண்ண இந்த வெரோனிக்கா அம்மா போய் இயேசுவுக்கு செஞ்சாங்க. நம்மளும் இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு தகப்பனே, வெரோனிக்கா அம்மாள் உங்களுடைய முகத்தை துடைக்கிற நேரத்திலே நீர் எப்படிப்பட்ட வேதனை நிறைந்த நினைவுகளோடு இருந்திருப்பீர். அந்த பெண்மணி எவ்வளவு துக்க தொண்டை அடைக்கிற நிலைமையில, எவ்வளவு செய்வதறியாத நிலைமையில வந்து உன்னுடைய முகத்தை துடைத்திருப்பார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்குள்ள வேதனைகளும் பாரங்களும் போராட்டங்களும் இருந்தாலும் என் சக மனிதர்களுடைய வேதனைகளை துடைக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்திருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் இறக்கத்தினால் நித்திய சமாதத்திலே பாரக்கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்தவர்களும் என்னை ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். ஓ, இரண்டாவது முறையாய் இயேசு கீழே விழுகிறார். எது அவரை வீழ்த்தி இருக்கும்? எந்த நினைவுகளோடு அவர் மீண்டும் சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விழுந்திருக்கிறார்? யோசித்து பார்ப்போமே. துரோகம் அவரை வீழ்த்துச்சுதான். அதை விட அவன் முத்தமிட்டு காட்டிக் கொடுத்த அந்த செயல், பணத்திற்கு பலபோனா அவரை காட்டிக் கொடுப்பதற்கு முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அன்பை வைத்து பிற மனிதர்களை ஏமாற்றுகிற எவ்வளவு ஏமாற்றங்களோடு மனிதகுலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திருமண ஆசை காட்டி பலாத்காரம் செய்யப்படக்கூடிய பெண்கள், திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி பணத்தை பறித்துக் கொள்ளுகிறவர்கள், வேலை ஆசை காட்டி பணத்தை பறித்துக் கொள்ளுகிறவர்கள், ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு நாமும் நிறைய நேரங்கள்ல உறவாடி கெடுத்த வாழ்க்கையை நாம் அனுபவிச்சிருக்கிறோம். உறவாடி கெடுக்கிற நிலைமை, காசை வாங்கிட்டு காட்டி கொடுப்பது முடிவெடுத்தது மட்டும் இல்ல, தன் அன்பு மூலமாகவே அவரை காட்டி கொடுத்தார். அன்பை கருவியாக கொண்டு அவரை காட்டி கொடுத்தார். இன்னைக்கும் சக மனிதர்களுடனான நம்முடைய பழக்கம் அன்பை காட்டி அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வீழ வைக்கிறோமா? அன்பினாலே அடுத்தவர்களை வாழ வைக்கிறோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையினால அன்பை ஆயுதமாக பயன்படுத்தி யாரையாவது வீழ்த்தி இருந்தேன்னு சொன்னா என்னை மன்னிச்சிருங்க. நல்லா பேசி பழகி அதன் மூலமாக யாருடைய வீழ்ச்சிக்கும் நான் காரணமா இருந்திருந்தேன்னு சொன்னா, யாருடைய இழப்புகளுக்கும் நான் காரணமா இருந்திருந்தேன்னு சொன்னா, யாருடைய கண்ணீர்களுக்கும் நான் காரணமா இருந்திருந்தேன்னு சொன்னா என்னை மன்னிச்சிருங்க. நான் மீண்டும் எழுந்து நிற்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அரித்த விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சர்வீசனக்கத்தினால் நித்திய சமாதத்திலே பாரக்கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்தவர்களும் என்னை ரட்சித்தீர்.
இயேசுவிற்காக எருசலேம் பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. பச்சை மரத்திற்கு பட்ட மரத்திற்கு இந்த கல்லறி என்றால், பச்சை மரத்திற்கு இந்த அடி என்றால் பட்ட மரத்திற்கு. 28வது வசனத்துல நம்ம இப்படி பார்க்கிறோம், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதுதான் எருசலேம் பெண்கள் அவருடைய பாடுகளிலே பங்கெடுக்க அவருடன் வந்தார்கள். இன்னைக்கு நாம அவருடைய பாடுகளிலே பங்கெடுப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? வீதிகளிலே, நம்முடைய வீட்டண்டைகளிலே, நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய திருச்சபையிலே நாம் சந்திக்கிற மனிதர்களோடு, அவர்களுடைய வேதனைகளிலே பங்கெடுக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு உரியதில் இருப்பதை பகிர்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் நான் இருக்கிறேன். என் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து வாழுகிற நான் பிறருடைய வேதனையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமுடையவனாய் இருக்கிறேனா? பிறருடைய மகிழ்ச்சியை என் மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? என் உறவுகள், நண்பர்கள் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி எனக்கும் உண்மையான மகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கிறதா? எருசலேம் பெண்கள் நாங்க உங்க கூட இருக்கிறோம்னு சொன்னாங்க. அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஒருவேளை இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம். இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவதற்காக ஏங்கி தவிக்கிற ஆத்துமாக்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் உனக்காக இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்கு எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆறுதல் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுவதற்கு நாம எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? ஒருவேளை பணமாய் உங்களுக்கு கொடுத்து உதவ முடியாமல் இருக்கலாம், பொருளாய் உங்களுக்கு கொடுத்து உதவ முடியாமல் இருக்கலாம். உண்மையான இதயத்தோடு உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு சக மனிதர்களுக்கு ஆறுதலாய் இருக்க ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, சக மனிதர்களுக்கு ஆறுதல் கூறுகிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றுகிறார். எருசலேம் பெண்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னீங்களே, இன்னைக்கு நாங்களும் உம்முடைய பாடுகள் மத்தியிலும் நீர் ஆறுதல் உரைத்தீரே, உம்முடைய பாடுகள் மத்தியிலும் நீர் ஆறுதல் உரைத்தீரே, நாங்களும் எங்களை சார்ந்து அல்லது எங்களை அறிந்திராத மக்களுக்கும் ஆறுதல் படுத்துகிற கருவிகளாக வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். ஈர
இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். ஓ, இந்த வீழ்ச்சி எதனால் ஒரு வேளை இருந்திருக்கக்கூடும்? முதல் வீழ்ச்சியிலே துரோகத்தை யோசித்தோம். 2ஆம் முறை விடுதலை தியானித்த போது முத்தமிட்ட நிகழ்வை யோசித்தோம். இது ஒருவேளை எதனால் இருக்கக்கூடும்? ஒருமுறை இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு முன்பதாக இருந்து இந்த கல்லின் மீது ஒரு கல் இராதபடி தகர்க்கப்படும், ஆனாலும் இதை 3 நாளில் கட்டி எழுப்புவேன்னு சொல்லி தன் உடலை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்ட தலைமை குருக்கள், மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் விரோதமானவன் என்கிற அந்த முத்திரையை குத்தியதன் நிமித்தமான இந்த வீழ்ச்சி. மதத்தையும் மார்க்கத்தையும் இறை நம்பிக்கையையும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு மனிதர்களை விழப்பண்ணுகிற எத்தனையோ செயல்பாடுகளுக்கு மத்தியிலே, ஆண்டவரே நீர் விழுந்தாலும் எழுந்து நின்றது போல நாங்கள் எழுந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எழுந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களை வீழ்த்த முயன்ற சமயவாதிகளினுடைய கைகளுக்கு நீர் தப்பி அவர்கள் முன்பதாக நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினீர். நீரே கடவுள் என்பதை நிலைநாட்டினீர். இந்த உலகத்துல நீரே கடவுள், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் நிலைநாட்டும்படி நாங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து நாங்கள் எழுந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இதயத்திலே, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எங்கள் மாம்ச கிரியைகளிலே நாங்கள் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ அந்தந்த காரியங்களை எல்லாம் அநாயசமாய் தூர எரிந்துவிட்டு நாங்கள் எழுந்து ஒளி வீச எங்களுக்கு உதவி செய்யும். எங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மணிமுடி பிரகாசிக்க ஒளி வீச தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் தூக்கி எரிந்துவிட்டு நாங்கள் எழுந்து ஒளி வீச எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பரிபூரணமாய் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் விழுந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, நாங்கள் தலை நிமிர்ந்து எழப்பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்காகவே நீர் 3ஆம் முறை வீழ்ந்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களை எழப்பண்ணுவீர், எழுந்து நிற்க செல்வீர், தலை நிமிரச் செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி. அதற்கு தேவையானவைகளை நாங்கள் செய்ய தேவையான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிலக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும்.
இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. தொடக்க நூல் புத்தகத்துல ஒரு சம்பவம், 3வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் வரும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மறைந்து நின்றார்கள். பிதாவானவர் ஏதேன் தோட்டத்திற்குள்ளாய் வருகிறார். அவர்கள் ஆடைகள் அவர்கள் ஒளிந்திருக்கிற நிலைமையை பார்த்து, ஏன் மறைந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, எங்களிடத்திலே ஆடை இல்லை என்று சொன்னார்கள். நீங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு சொன்னது யார் என்று சொன்னபோது, இந்த பழத்தை நாங்கள் உண்டோம், பழத்தை உண்டதனுடைய விளைவு ஆடை ஒரு மானத்தினுடைய கருவி என்று மாறி போயிற்று. உடனே ஆண்டவர் அவர்களை சும்மா அனுப்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, தோலினால் ஒரு உடையை ஏற்படுத்தி. அப்ப அங்க என்ன நடந்திருக்கணும்? ஒரு விலங்கு பலியிடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தோல் உடை ஏற்படணும்னா அங்கு ஒரு இரத்தம் சிந்தி இருத்தல் உண்டாகி இருக்கிறது. இந்த இயேசு பலியிடப்பட்டதனுடைய அந்த முன் அடையாளம், அங்கு ஒரு விலங்கு பலியிடப்பட்டது, அங்கு உடை போர்த்தப்பட்டது. இன்றைக்கு இயேசுவினுடைய உடை உரியப்படுகிறது. ஏன் தெரியுமா? நாம் நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய அவமானகரமான வாழ்க்கை மாறுபடி, நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய கண்ணிய குறைபாடுகள் மாறுபடி, நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய நிந்தைகளும் அவமானங்களும் புரட்டி போடப்படும்படி ஆண்டவர் இயேசு அங்க நிர்வாணியாக மாற்றப்படுகிறார். ஆண்டவரே, எனக்காக, என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய உயர்வுக்காக, என்னுடைய விடுதலைக்காக நீர் நிர்வாணியாய் மாற்றப்படும் பொருட்டு உம்முடைய உடை உரியப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அவமானங்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்கும். ஒரு மனிதனுடைய உடை பொது இடத்திலே களையப்படுதல் என்பது எவ்வளவு அவமானங்களை அந்த மனிதனுக்கு கொடுக்கும். யோசித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். எவ்வளவு அவமானங்களை இந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்ந்திருப்பார். தன்னுடைய உடை களையப்படுகின்ற பொழுது எவ்வளவு அவமானங்கள் அவர் மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கும். இது எல்லாம் எனக்காக அல்லவா ஆண்டவரே, எனக்காக ஏற்பட்ட அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி. என் வாழ்க்கையிலே இதுவரை ஏற்பட்ட எல்லா அவமானங்களுக்காகவும் நிந்தைகளுக்காகவும் நன்றி. உம்முடைய ஆடை களையப்பட்டது, நாங்கள் மேன்மையை தரித்து கொள்ளும் பொருட்டுங்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய ஆடை களையப்பட்டு எங்களுக்கு நீங்க மேன்மையை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய மேன்மையை தக்க வைத்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிறுத்தத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும்.
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஏசாயா புத்தகம் 53:5 நம்ம ஏற்கனவே தியானிச்ச மாதிரிதான், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய நோய்கள், நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய குற்றங்கள், இவைகள் எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போகும்படி இயேசு சிலுவையிலே கிடத்தப்படுகிறார். அவருடைய கைகளிலே கால்களிலே ஆணிகள், கூர்மையான ஆணிகள். எவ்வளவு வலி வேதனைகள் இருந்திருக்கும். இந்த பாடுகளும் இந்த வேதனைகளும் நீங்களும் நானும் மீட்படைய வேணுங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த பாடுகளுக்கும் இந்த வேதனைகளுக்கும் நீங்களும் நானும் மீட்படைய வேணுங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. நன்றி ஆண்டவரே, சிலுவையிலே அறையப்பட்ட, சிலுவையிலே கடத்தப்பட்ட, சிலுவையிலே கைகாலிலே ஆணி கடாவப்பட்ட அந்த நிமிஷத்தில் உம் உடலில் ஏற்பட்ட எல்லா வலி வேதனைகளையும் நினைத்து அந்த காயங்களை நாங்கள் முத்தமிடுகிறோம். அந்த காயங்களை முத்தமிடுகிறோம். இந்த ஆணி கொண்ட உம் காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறோம். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி. கைகளில் அந்த காயங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி அந்த கைகளின் காயத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம். கால்களில் பாய்ந்த அந்த காயத்திலே, அந்த ஆணி கடாவப்பட்ட அந்த இடத்திலே உம்முடைய அன்பை நினைத்து உம்மை முத்தமிடுகிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் உங்களை காயப்படுத்தாது இருக்க எங்களுடைய செயல்களையும் எங்களுடைய நடத்தைகளையும் உமக்கு உகந்தவைகளா ஆக்கிக் கொள்ள உம்முடைய சிலுவை சாவின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாய் உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆண் மக்கள் சர்வீசனத்தினால் நித்திய சமாதத்திலே பாரக்கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். ஓ, பிதாவினுடைய திருவுளம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. பிதாவே, என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, எந்த பிதாவிடத்திலிருந்து இந்த திருமகன் இந்த பூமிக்கு வந்தாரோ
அதே பிதாவிடத்திலிருந்து வந்த உயிரை அதே பிதாவிடத்திலே மீண்டும் ஒப்படைக்கிறார். களங்கமற்ற, பாவமற்ற, குறையற்ற விதத்தில் தாம் வந்தபடியே பிதாவானவர் இந்த உலகத்திற்கு தன்னை அனுப்பினபடியே மீண்டும் பிதாவிடத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டார். ஆண்டவரே, எங்க மேல ஒரு மணிமுடி வைக்கப்பட்டிருக்கிறதே, அவன் மீது அவன் மணிமுடி ஒளி வீசும்னு சொல்லி நாங்க வேதத்தில் இந்த நாளிலே தியானித்தோமே. நீர் எங்க சிரசிலே வைத்திருக்கக்கூடிய மணிமுடியை நாங்கள் இனங்கண்டு நீர் கொடுத்த அந்த மணிமுடியை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்காக உயிர் விட்டதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிற இந்த வேளையில மூலமாய் உம்முடைய மரணத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா மேன்மைகளையும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவினுடைய இறந்த உடல் தாயின் மடியில் வளர்த்தப்படுகிறது. பிறந்த போது தன் கைகளிலே ஏந்தி உச்சி முகர்ந்த தாய், இறைவனுடைய திருவுளம் நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய இறைமகன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த, ஒரு வலி நிறைந்த ஒரு அனுபவத்தை தனக்கு கொடுத்துவிட்டு தன் மரணத்திற்கு முன்பதாகவே அவன் பிதாவிடத்திற்கு சென்று ஆக வேண்டும் என்பதை அறிந்த தாய். ஆனாலும் எவ்வளவு வியாகுலத்தை அனுபவித்திருக்கும். இறைவனின் வியாகுல மாதாவே, இறைவனின் தாயாரே என்கிற அந்த பாடல் வரிகள், எவ்வளவு வேதனைகள், சொல்ல முடியாத வேதனை. எந்த ஒரு மனிதனும் விரும்பாத வேதனை. தன் இள வயதினுடைய பிள்ளையை, செத்து போன உடலை பார்த்து கண்ணீர் வடிக்கிற கொடுமை இந்த மனுக்குலம் எதிர்பார்க்க முடியாத ஒன்று, மனுக்குலம் விரும்பாத ஒன்று. அதை நாம் இந்த அன்னை மரியாளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இடத்துல எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வந்து தொட்டில் கட்டுறதும், நம்ம அந்த கோயிலுக்கு நேர்ச்சைகள் செய்யறதையும் பார்த்திருக்கிறோம். தாய்ட்ட நாம பிள்ளைகளுக்காக வந்து வேண்ட இதே இடத்துல நின்றுகிட்டு இன்றைக்கு அந்த தாய் தன்னுடைய கையிலே இறந்து போன ஒரு மகனுடைய உடலை வைத்திருக்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த தாயினுடைய மன வேதனை எப்படி இருந்திருக்கும். ஆண்டவரே, அன்னை மரியாள்
அனுபவித்த அந்த வேதனைகளை அவள் தாங்கிக் கொண்ட அந்த மனதை பரிபூரணமாய் இது நடக்கும்னு தெரிஞ்சும் தன்னை அர்ப்பணித்த அந்த நிலைமையை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தாய் மரியாளுக்குள்ளாய் இருந்த அந்த மனநிலைமை என் வாழ்க்கையிலே எல்லா நிலைமையிலும் வெளிப்பட பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிறுக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஓ, எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று. பிதாவினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்த இறைமகன் எந்த மரணத்தினாலே இந்த மனித குலத்தை மீட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவினால் மகிமையாய் இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த இறைமகன், அவருடைய உடல் எல்லாம் நிறைவேறிவிட்டது, பிதாவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றிவிட்டேன் என்ற நிலையில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில நான் ஏன் மேல இருக்கக்கூடிய அந்த மணி முடி ஒளி வீசுவதற்கு ஆண்டவர் என்னிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அவருடனான உறவு, அவருக்கு எனக்கும் இடையிலான உறவு, அவரை நான் உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற விருப்பம், என்னுடைய எல்லா நிலைமைகளிலும் அவரே எனக்காக போராட வேண்டும் என்று சொல்லி நான் விட்டுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நிலைமையிலே அவருக்காக நான் காத்திருக்கக்கூடிய அனுபவம், இவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, பிதாவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படி உடைய திருவுடல் இந்த கல்லறையிலே அடக்கப்பட்டது போல என் வாழ்க்கையில நீங்க ஏன் சிரசிலே வைத்திருக்கக்கூடிய மணிமுடி ஒளி வீச தடையாய் இருக்கக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையிலே நான் அடக்கி ஆள, அடக்கி கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் இணக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும்.
என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கின் கருத்துக்களுக்காகவும் திருப்பயணிகளாக வந்திருக்கிற நம்முடைய செய் பங்கு சிவகிரி பங்கு தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் பங்கின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.